பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, கடந்து போன 5 மாதங்கள் நம்மை கனின்முடி போல பாதுகாத்து, கருவழியை பாதுகாப்பது போல தேவன் பாதுகாத்து, கோடை காலத்திலும் நம்முடைய உயிருக்கும் உடைமைகளுக்கும் எந்த சேதமும் இல்லாமல் பாதுகாத்து வந்தார். அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக இந்த நாளில், இந்த ஜூலை மாதத்தின் முதல் நாளிலே நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, 5 மாதங்களை முடித்து 6வது மாதத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் அழைக்கப்பட்டிருக்கிற எங்களை ஆண்டவரை அர்ப்பணிப்போடு உம்முடைய சன்னிதானத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாக்க உம்முடைய அருள் நிறைந்த வார்த்தைகளினாலே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நேரத்தில் கடவுளை துதிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் ஆண்டவரிடத்தில் இந்த பாடல் மூலமாக அவருடைய நோக்கி நாம் துதிப்போம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. மகனே மகளே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இந்த புதிய மாதத்தில் இறைமகன் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கடவுளுடைய பிரதான இரக்கத்தினாலே இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு இறை ஆசியை பகிர்ந்து கொள்வதிலும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம், அது ஏசாயா தீர்க்கதரிசி 43ஆம் அதிகாரம் 2வது வசனம். இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறேன். நீர்நிலைகளை நீ நடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை நீ கடக்கும்போது அவைகள் உன்மீது புரளுவதில்லை, தீயில் நீ நடக்கும்போது அது உன்னை கடந்து போவதில்லை, அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது என்று இஸ்ரவேலின் கடவுள் சொல்கிறார். நம்மை மறவாத கடவுள் சொல்கிறார். இன்றைக்கு நாம் கொளுத்தும் கோடை வெப்பத்தை காலத்தை கடந்து வந்திருக்கிறோம். இந்த நிலையில் ஆண்டவராகிய கடவுள் உன்னிலே என்னிலே ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற ஆண்டவராக, ப்ரொடெக்ட் பெர்மிசஸ் என்று சொல்கிற அந்த வார்த்தை, கடவுளுடைய பாதுகாப்பை இந்த மாதத்திலே கடவுள் நம் மீது வழங்குகிறார். அவருடைய பாதுகாப்பு இஸ்ரவேலுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. ஏனென்றால் நாடோடியாக இருந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் அவருடைய பாதுகாப்பு, அவர்கள் செங்கடலை கடக்கும்போது அவர்கள் மீது தண்ணீர் புரளாமல் இருந்தது. அவர்களை அந்நிய தெய்வத்தை வணங்கும்படி வற்புறுத்தும் போது, அவர்களை தீயிலே போட்டபோது அவர்கள் வேகாது இருந்தார்கள். இன்னும் கூட நாம் நெருங்கி பார்க்கும்போது, ஆறுகளை கடக்கும்போது, நீர்நிலைகளை கடக்கும்போது நான் உங்களோடு இருப்பேன், அவைகள் உங்கள் மீது புரளுவதில்லை என்று இஸ்ரவேலின் கடவுள் சொல்கிறார். டார்வின் டைப்லர் ரோஸ் 1917 முதல் 2004 வரை கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு 10 வயதில் கொண்டு அருட்பணிக்கென்று 13வது வயதிலே ஒப்பு கொடுத்தார். 1938 ரசஸ் டஃப்லரை திருமணம் செய்து கொண்டு 2 மாதத்திற்கு பெர்ல் துறைமுகத்தின் மேல் தாக்குதல் நடந்தபோது இருவரும் போர்க்கைதிகளாக சீக்கிரமே தன் கணவரை இழந்த அந்த மனிதர், ஆனாலும் அவர்கள் கிறிஸ்துவுக்கு இருந்ததினாலே, அவருடைய வல்லமையை அறிந்ததினாலே தனியாக போராடினார்கள். ஒவ்வொரு இரவும் கடற்கொள்ளையர்கள் அவரது குடிலுக்குள் வெளியிலே நின்றாலும் அவர்கள் உள்ளே நுழையாதபடி அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேலின் கடவுள் வேலியடைத்து பாதுகாத்தார். பல வருடங்களாக கழித்து டார்வின் அருள்பணியாளராக நியூகினியாவுக்கு அவர் சென்றபோது ஒரு வாலிபன் அவரை சந்தித்தான். அந்த
வாலிபன் கடற்கொள்ளையல் கூட்டத்தில் இருந்தவன். அவன் இப்போது கிறிஸ்துவனாக மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே அவனிடம் டார்வின், அந்த நாளில் நான் இருந்த குடிசையை நீங்கள் சூழ்ந்து கொண்டாலும் ஏன் தாக்க முன்வரவில்லை என்று கேட்டாராம். அதற்கு அவன் சொன்ன பதில், உங்கள் குடிசையை சுற்றிலும் வெண்ணுடை தரித்தவர்கள் ஒவ்வொருவரும் இரவும் பகலும் பாதுகாவலாக நின்றார்கள். கடவுளுடைய பாதுகாப்பு தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் இருக்கிறது. அன்பான இறை மக்களே, இன்றைக்கு இந்த ஜூன் மாதம் கல்வி ஆண்டின் துவக்கம், நம்முடைய பணிகளின் துவக்கம் எல்லாம் இருந்தாலும் இந்த மாதத்தில் எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ என்ற குழப்பமும் பயமும் இருந்தாலும் கடவுள் நம்மை பாதுகாக்கிறவராக இந்த மாதத்திலே அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது, நீ நீர்நிலைகளை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஐ அம் வித் யூ. நான் உன்னோடு இருப்பேன். நீ எந்த ஆறுகளை நீர்நிலைகளை கடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். சங்கீதக்காரன் தாவீது 66ஆம் சங்கீதம் 12வது வசனத்தில் இவ்வாறாக, தேவரீ நீர் என்னுடைய நம்பிக்கையாய் இருந்து என்னை பாதுகாக்கிறீர் என்று சொல்கிறார். சங்கீதம் 69 மத்தேயு 4:35, 36, 37 வசனங்களில் பார்க்கும்போது அங்கே தண்ணீர் அவர்கள் மீது புரளாமல் இருந்ததை பார்க்கிறோம். கடல் கொந்தளிக்கிறது, படகு அசைகிறது, இயேசுவோ தூங்கிக் கொண்டிருந்தார். கடவுளே, நாங்கள் மடிகிறோம், உமக்கு கண்ணில்லையா, உமக்கு இரக்கம் இல்லையா என்றெல்லாம் அவர்கள் அங்கே ஆண்டவராகிய இயேசுவை அழைத்தார்கள். அன்புக்குரிய இறை மக்களே, நீ பாதாளத்திலே சென்று படுக்கை போட்டிருந்தாலும் அங்கேயும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்களித்த இயேசு இந்த மாதத்திலே நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்களிக்கிறார். இரண்டாவது காரியமாக, நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன் மீது புரளுவதில்லை. ஆறுகள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆறுகள் போன்ற சின்ன சின்ன சம்பவங்கள், ஆறுகள் என்பது ஆங்காங்கே அந்தந்த இடத்திலே சிறிய சிறிய காரியங்களில் காணப்படும். அந்த இடங்களிலே நான் உங்களோடு இருந்து பாதுகாப்பேன் என்கின்றார். உபாகமம் 31:6-8 வசனங்களிலே அதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக சொல்லும் பொழுது, அங்கே பாதுகாப்பாக தீயில் நடக்கும்போது அது உன்னை சுடாது, அக்கினி ஜுவாலை உன்மீது பற்றாது. தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்களிலும், யோசுவா 3:15-16 வசனங்களிலும் மிக அழகாக இஸ்ரவேலின் கடவுள் நான் உங்களை பாதுகாப்பேன் என்கிறார். தானியேலை அந்த சிலையை வணங்கச் சொல்லி அவர்கள் வற்புறுத்துகிறார்கள். ஆனால் அவரோ, பாதுகாக்கின்ற கடவுள் என் தேவன் யெகோவா தேவன், அவர் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நீ அக்கினியிலே தூக்கி போட்டாலும் அக்கினி என் மீது சுடாது, என் மீது அது பற்றாது என்று வாக்கு நம்பிக்கையுள்ள மனிதனாக தானியேல் அங்கே ஆண்டவருக்கு சாட்சியாக நின்றான். இந்த மாதத்திலும் கூட அன்புக்குரிய இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு கொடூரமாக பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு நாம் கடந்து போகிறோம். ஆனால் இந்த நிலையிலே ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். ஐ அம் வித் யூ. உன்னோடு இருக்கிறேன். உன்னோடு இருக்கிற கடவுள் இந்த மாதத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அவருடைய சாட்சியாக ஆசீர்வதித்து காப்பார். இந்த ஜூன் மாதம் நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், எதிர்காலத்தினுடைய வேலைவாய்ப்பு காரியங்கள், குடும்பத்தின் தேவைகள், திருச்சபையினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அனைத்திலும் நாம் உண்மையுள்ளவர்களாக நேர்மையுள்ளவர்களாக நடக்கும் பொழுது இந்த ஜூன் மாதம் நம் அனைவருக்கும் பாதுகாப்பின் மாதமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பாதுகாப்பு எந்த நிலையில் நாம் இருந்தாலும் நம்மை வெறுக்காதபடி நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார். கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த 6வது மாதத்தின் முதல் நாளிலே நீர் எங்களுக்கு பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறீர் சுவாமி. உம்முடைய பாதுகாப்பு எந்த இடத்துல இருந்தாலும், நாங்கள் அழிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும், நாங்கள் மரணத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் நீர் எங்களை பாதுகாக்கிறீர். அந்த உள்ளார்ந்த எண்ணத்தோடு இப்பொழுது நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். உம்மையே நோக்கி பார்க்கிற ஜனங்களாக நாங்கள் இருக்க, உம்மை நம்பி வாழுகிறவர்களாக இருக்க பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு வழி நடத்தும். எங்களுடைய திருச்சபையை நிர்வகிக்கிற பேராயர், ஆலோசனை சங்க செயலர், உறுப்பினர்கள், ஆயர் பெருமக்கள், நடைபெறுகிற ஊழியங்கள் அனைத்தையும் கிறிஸ்துவுக்கு மகிமையாக
இருக்க துணை புரிந்தருளும். இறைமகனும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியின் நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.